அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு நல்ல டாப்பிக்கை பார்க்க போகிறோம். அதான் ஸ்டெஃபிலோகாக்கஸ் ஆரியஸ். இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப முக்கியமான டாப்பிக்கு. ரொம்ப சிம்பிளான ஒரு பாயில் இல்லை ஃபியூரங்கிள்னு சொல்லக்கூடிய ஒரு பிம்பிள்லேருந்து ஆரம்பித்து ஒரு எண்டோகார்டைட்டிஸ் வரைக்கும், ஒரு சிவியரான ஒரு ஹார்ட் டிசீஸ் வரைக்கும் உண்டாக்கக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்த ஒரு பாக்டீரியா. ஓகே, ஸோ இந்த பாக்டீரியா பற்றி முழுவதும் இன்றைக்கி பார்த்துக்கலாம். இதில் சம்டைம்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் லென்த்தாக தோணும், ஏன்னா இதில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ், இதில் இருக்கக்கூடிய வியாதிகள், இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது. அதனால் எதையுமே ரொம்ப ஷார்ட்டாக பண்ண முடியாது. அதனால் தயவுசெய்து உட்காந்து பொறுமையாக இந்த வீடியோ பதிப்பை கேளுங்க. ஸோ ஃபஸ்ட் இந்த ஸ்டெஃபிலோகாக்கஸ் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பாக்டீரியா. ஸ்டெஃபைல் அப்படின்னா உங்களுக்கு பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸ், அதாவது நம்ம கிரேப்ஸுடைய ஒரு கொத்து மாதிரி இருக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம். பெரி, அதாவது ரவுண்டாக இருக்கிறதா அந்த காக்கஸ்னு பேர் வந்தது. இந்த ஸ்டெஃபிலோகாக்கஸ் ஆரியஸ்ன்றது எல்லா இடத்துலையுமே இருக்குது. மண்ணில், நம்ம சருமத்தில், சாப்பாடில், இன்ஃபெக்ஷனில், எல்லாத்துலேயுமே இருக்குது. ஓகே, அதே மாதிரி இதை கண்டுபிடிச்சவர், அதாவது இந்த ஒரு பாக்டீரியா இது ஒரு இன்ஃபெக்ஷன் உண்டாக்கக்கூடியது அப்படின்னு கண்டுபிடிச்சவர் வான் ரெக்லிங்ஹாசன். அண்ட் இதுக்கு ஒரு ஸ்டெஃபிலோகாக்கஸ்னு பேர் கொடுத்தவர் நம்ம அலெக்சாண்டர் ஹாக்ஸ்டன். ஸோ இது இன்ஃபெக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குட்டி குட்டியான ஒரு கட்டியிலேருந்து ஆரம்பித்து நம்ம ரொம்ப சிவியரான இன்ஃபெக்ஷன் கூட காஸ் பண்ணக்கூடிய ஒரு பாக்டீரியா தான் இந்த ஸ்டெஃபிலோகாக்கஸ் ஆரியஸ்ன்னு சொல்கிறது. இதை நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இந்த காலனிஸ், அதாவது இந்த கல்ச்சர் மீடியாவில் நம்ம வளர்க்கும்போது நியூட்ரியன்ட் அகார் எடுத்திங்கன்னா நல்ல அழகான மஞ்சள் கலரில் காலனிஸ் வரும். இதை நம்ம எழுதும்போது கோல்டன் எல்லோ பிக்மெண்டட் காலனிஸ்னு எழுதுவோம் இந்த நியூட்ரியன்ட் அகாரில். இதே பிளட் அகாரில் பார்த்தீங்கன்னா அது அழகாக கீழே இருக்கக்கூடிய மீடியாவில் இருக்கக்கூடிய அந்த இரத்த அணுக்களை அழகாக சாப்பிட்டு அது நல்ல ஒரு கிளியரன்ஸோடு வைக்கும். ஸோ அதான் அந்த பீட்டா ஹீமோலைசிஸ்ன்னு சொல்கிறது. சரி, நம்ம இந்த மாதிரி ரொம்ப கிளியரான ஒரு சாம்பிள் கிடையாது, ஒரு சில சம்டைம்ஸ் ஒரு கண்டாமினேட்டட் சாம்பிளாக இருக்கலாம். ஸோ எனக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த பாக்டீரியா மட்டும் வளர்க்கணும், அதாவது நம்ம செலக்டிவ் மீடியான்னு சொல்லுவோம் இல்லையா, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேன்டால் சால்ட் அகார், சால்ட் மில்க் அகார், இல்லை லுட்லாண்ட்ஸ் மீடியா, இதை யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்டெஃபிலோகாக்கஸ் ஆரியஸ் மட்டும்தான் வளரும். அடுத்ததாக இதுக்கு நிறைய வெப்பன்ஸ்ன்னு சொல்லலாம். அதாவது ஒன்று அதனுடைய செல் வாலில், அதனுடைய அமைப்பில் இருக்கக்கூடிய வெப்பன்ஸ் இருக்குது, அது சுரக்கக்கூடிய சில அமிலங்கள் இருக்குது. இது எல்லாமே ஒவ்வொன்றும் நம்ம இன்ஃபெக்ஷனில் யூஸ் ஆகுது. ஸோ அது என்னென்னது ஒவ்வொன்றா பார்ப்போம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம கிராம் ஸ்டெயின் பண்ணும்போதே கேட்டிருப்போம், கிராம் பாசிட்டிவ் செல்வால் ரொம்ப திக்காக இருக்கும்ன்றது. ஸோ இந்த திக்காக இருக்கக்கூடிய செல்வாலே இதுக்கு ஒரு நல்ல ஒரு சேஃப்டியை கொடுக்கும். இந்த செல்வால் அது மட்டும் இல்லாமல் இது ஓரளவுக்கு ஒரு இன்ஃப்ளமேஷன் உண்டாக்கும் தன்மை உடையது. ப்ளஸ் இதுக்கு சின்னதாக ஒரு எண்டோடாக்சின் ஆக்டிவிட்டியும் இதுக்கு இருக்குது. ஓகே, ரெண்டாவது டீகோயிக் ஆசிட். இந்த பெப்டிடோகிளைகான் கூட இருக்கக்கூடிய காம்பனன்ட் டீகோயிக் ஆசிட் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லபடியாக போய் ஒரு சர்ஃபேஸில் ஒரு நம்மளுடைய ஸ்கின்லேயோ இல்லை உள்ளேயோ ஒட்டிக்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்குது இந்த டீகோயிக் ஆசிட்னு சொல்கிறது. மூணாவது முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இந்த பைண்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ், இந்த கிளம்பிங் ஃபேக்டர், அதை என்ன பண்ணணும்னா ஃபைப்ரோனிஜன் கூட பைண்ட் பண்ணி கிளாட் ரெடி பண்ணணும். இதுதான் கிளம்பிங் ஃபேக்டருடைய பேசிக்கான வேலை. இதே மாதிரி ஃபைப்ரோனெக்டின் பைண்டிங் ஃபேக்டர் இருக்குது, கொலாஜன் ஃபைன் ஃபேக்டர் இருக்குது. இது எல்லாமே செல் சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய சில விர்லன்ஸ் ஃபேக்டர்ஸ். நாலாவது வரக்கூடியது புரோட்டீன் ஏ. இது இது ஒரு இந்த புரோட்டீன் இந்த பாக்டீரியா உருவாக்கும். அது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளுடைய நார்மலான இம்யூன் சிஸ்டம் அதை பாதிக்காத அளவுக்கு அதை பார்த்துக்கும். அது மட்டும் இல்லாமல் அது நம்ம பிளேட்லெட்ஸ், நம்மளுடைய ஹியூமன் பீங்ஸ் இருக்கக்கூடிய பிளேட்லெட்ஸ் அஃபெக்ட் பண்ணலாம். அதில் நம்ம காம்ப்ளிமெண்ட் சிஸ்டம் சுத்தமாக வேலை செய்யாத மாதிரி அது சேஃபாக அது எஸ்கேப் ஆகிறதுக்கு யூஸ் ஆகும். இதெல்லாம் போக கடைசியாக இருக்கிறது சில ஸ்டெஃபிலோகாக்கஸ் ஆரியஸில் உங்களுக்கு இந்த ஒரு கேப்சூல், மைக்ரோ கேப்சூல்னு சொல்லுவோம், அது இருக்கக்கூடிய சான்ஸ் இருக்குது. இதில் 2 பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜும் இருக்கிறதுனால இது இந்த ஆப்சிஸ் கட்டிகள் ஃபார்ம் ஆகிறதுல ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது சுரக்கக்கூடிய அமிலங்கள்.
அதில் ஒன்று ஆல்ரெடி பார்த்துட்டோம், அதாவது குவாகுலேஸ் என்சைம். ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இது குவாகுலேஸ் என்சைம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ என்ன பண்ணும், இது வந்து ஒரு ப்ரோத்ராம்பின்னு சொல்லக்கூடிய ஒரு மெட்டீரியலை இதை ஆக்டிவேட் பண்ணும். அதை ஆக்டிவேட் பண்ணுறதுனால நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஃபைப்ரினோஜன் ஃபைப்ரினாக மாறும். ஃபைப்ரினாக மாறும்போது ஒரு கிளாட் உருவாகும். அந்த கிளாட்டுக்குள்ளே அழகாக போய் இது ஒளிஞ்சு உட்காந்துக்கும். தேவைப்படுற நேரத்தில் ஃபைப்ரினோலைசின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமிலத்தை ரெடி பண்ணி இந்த கிளாட்டை உடைச்சி அழகாக பக்கத்தில் ஸ்ப்ரெட் ஆகும். இது தவிர வேறு என்ன என்சைம்ஸ் இருக்குது அப்படின்னா, தெர்மோநியூக்ளியஸ் இருக்குது, டிஎன்ஏஸ் இருக்குது, ஹைலரானிடேஸ் இருக்குது, லைபேஸ் இருக்குது. சிம்பிளாக சொல்லணும்னா இந்த பாக்டீரியா நம்ம செல்லில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பார்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு அமிலத்தை ரெடி பண்ணி வச்சுருக்குன்னு சொல்லணும். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின்னு சொல்கிறது இந்த குவாகுலேஸ் டெஸ்ட். இந்த குவாகுலேஸ் டெஸ்ட் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஸ்டெஃபிலோகாக்கஸ் ஆரியஸையும் வேறு ஸ்டெஃபிலோகாக்கஸ் ஆரியஸையும் நம்ம செப்பரேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு டெஸ்ட்டு தான் இந்த குவாகுலேஸ் டெஸ்ட். இந்த ரெண்டு விதமாக இருக்குது. ஒன்று டியூப் குவாகுலேஸ் டெஸ்ட்டு, இன்னொன்று ஸ்லைட் குவாகுலேஸ் டெஸ்ட். ஸோ டியூப் குவாகுலேஸ் எதுக்காக பண்ணுறோம், நம்ம சிஸ்டமில் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய குவாகுலேஸ் என்சைமை பார்க்குறதுக்காக தான் இந்த டெஸ்ட்டை நம்ம பண்ணுறோம். ஸோ இதில் என்ன பண்ணணும், கொஞ்சோண்டு பிளாஸ்மா எடுத்து இந்த காலனிஸ், இந்த ஸ்டெஃபிலோகாக்கஸ் நம்ம சந்தேகப்படுற காலனிஸை மிக்ஸ் பண்ணி அழகாக 37 டிகிரி செல்சியஸில் 4 மணி நேரம் உள்ள இன்குபேட்டரில் வச்சு விட்டுருணும். 4 ஹவர்ஸ் கழிச்சு எழுத்து பார்த்தா இந்த கிளாட் ஃபார்ம் ஆகிருந்தால் அது குவாகுலேஸ் பாசிட்டிவ், கிளாட் ஃபார்ம் ஆகலைன்னா இது குவாகுலேஸ் நெகட்டிவ். இதே மாதிரி ஸ்லைட் குவாகுலேஸ் இது என்ன பண்ணுறோம், எதுக்காக பண்ணுறோன்னா, இது வந்து பவுண்ட் குவாகுலேஸ், கிளம்பிங் ஃபேக்டர் இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்காக பண்ணுறோம். இதில் இந்த காலனி எடுத்து, ஸ்டெஃபிலோகாக்கஸ் ஆரியஸ் காலனி எடுத்து கொஞ்சோண்டு சலைனில் மிக்ஸ் பண்ணி அழகாக ஒரு பால் மாதிரி ஒரு ஆனதுக்கப்புறமா ஒரு ட்ராப் பிளாஸ்மா ஆட் பண்ணி அழகாக அதை ஷேக் பண்ணி பார்ப்போம். கொஞ்சமாக ஒட்டிக்ஸ் பண்ணி பார்க்குற சமயத்தில் உள்ள க்ளம்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆச்சுன்னா அது குவாகுலேஸ் பாசிட்டிவ், ஆகலைன்னா அது குவாகுலேஸ் நெகட்டிவ் ஆர்கனிசம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமானது இந்த டாக்ஸின்ஸ். ஸ்டெஃபிலோகாக்கஸ் ஆரியஸ்னாலே நிறைய டாக்ஸின்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ரொம்ப இனிஷியலாக நம்ம ஸ்டார்டிங்கில் பார்க்கக்கூடியது ஹீமோலைசின், அதாவது ஆர்பிசியை அஃபெக்ட் பண்ணக்கூடிய டாக்ஸின். அதில் என்னென்ன இருக்குது, ஆல்ஃபா டாக்ஸின் இருக்குது, பீட்டா டாக்ஸின் இருக்குது, காமா அண்ட் டெல்டா டாக்ஸின் இருக்குது. ஸோ இது என்ன பண்ணும், இது வந்து ஆர்பிசி அஃபெக்ட் பண்ணுன்றது ரொம்ப சிம்பிளான ஒரு, அந்த பேர் இருக்கிறதால ஹீமோலைசின் அப்படின்னா ஆர்பிசி அஃபெக்ட் பண்ணுன்றது தான் அதோடைய மீனிங். இதை தவிர இது வந்து நம்மளுடைய சர்மத்தை அஃபெக்ட் பண்ணலாம், பாக்கிய செல்ஸ் அஃபெக்ட் பண்ணலாம், நரம்புகள் அஃபெக்ட் பண்ணலாம், டபிள்யூபிசி அஃபெக்ட் பண்ணலாம். இந்த ஸ்டெஃபிலோகாக்கஸ் ஆரியஸில் ரொம்ப முக்கியமான ஒரு டாக்ஸின் அப்படின்னா இந்த பேண்டன் வேலண்டைன் லியூகோசிட்டின்னு சொல்லக்கூடிய டாக்ஸின். இந்த டாக்ஸின் என்னென்னா, இது தனியாக வேலை செய்யாது, அதனால தான் இதுக்கு பேர் வந்து சினர்ஜோ ஹைமனோட்ராபிக் டாக்ஸின். இது என்ன பண்ணும், இது காமா ஹீமோலைசின் கூட சேர்ந்து டபிள்யூபிசி, ஆர்பிசி, மேக்ரோபேசஸ் எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்தது. இது நிறைய எம்ஆர்எஸ்ஏன்னு சொல்லக்கூடிய ரெசிஸ்டண்ட்டான பாக்டீரியாவில் அதிகமாக இருக்குது. அதனால தான் இந்த டாக்ஸின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடுத்ததாக இந்த ஸ்லைடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன் ரொம்ப முக்கியம், இல்லை உங்களுக்கு 3 முக்கியமான டிசீசஸ் டாக்ஸின் மீடியேட்டட் டிசீசஸை ஒரே ஸ்லைடில் போட்டு வச்சுருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு எபிடெமோலைட்டிக் டாக்ஸின். ஸோ இதுதான் வந்து ஸ்டெஃபிலோகாக்கல் ஸ்கேல்டு ஸ்கின் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறோம். இது சின்ன குழந்தைங்க, இன்ஃபென்ட்ஸில் இல்லை சின்ன குழந்தைங்களில் வரும். ஸோ இது என்ன ஆகும், ஸ்லோவாக அந்த எபிடெர்மிஸை மியூக்கஸ் மெம்பரேந்து செப்பரேட் ஆக்கிவிடும். ஸோ ஸ்லோவாக ஒரு குட்டி குட்டியாக ஒரு நீர்க்குமிழி மாதிரி ஃபார்ம் ஆகி அது மெதுவாக ஸ்கின்னை தனியாக இந்த மேல் தோல் உடைய மேல் பகுதியை அழகாக பிரிக்க ஆரம்பித்து கம்ப்ளீட்டாக அந்த ஸ்கின் வந்து உறிஞ்சு வந்துடும். ஸோ இந்த டாக்ஸின்றது 2 காம்பனண்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பாக்டீரியாவுடைய குரோமோசோம்லேருந்து வரக்கூடிய காம்பனண்ட், அது இடிஏன்னு சொல்லுவோம். இன்னொன்று வேறு ஒரு பாக்டீரியாவிலேருந்து வரக்கூடிய பிளாஸ்மிட் எடுத்து பண்ணக்கூடிய காம்பனண்ட்ஸ், அது இடிபின்னு சொல்கிறோம். சரியா, ஓகே. இதே வந்து ரொம்ப சிவியராக இருந்துச்சு, ரொம்ப இன்ஃபெக்ஷன் ரொம்ப ஹெவியாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து ரீட்டஸ் சிண்ட்ரோம். ஓகே. ரெண்டாவது ரொம்ப முக்கியமானது என்ட்ரோடாக்சின், அதாவது ஃபுட் பாய்சனிங் உண்டாக்கக்கூடிய டாக்ஸின்.
இது எதில் காமன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ருட்டீனாக ரொம்ப ஆசையாக வாங்கி சாப்பிட்ற ஃப்ரைட் ரைஸ்னால் வரக்கூடிய பிரச்சனை. ஸோ ஃப்ரைட் ரைஸ் என்ன பண்ணுவாங்க, காலங்காத்தாலேயே ஒரு பெரிய அண்டால ரைஸ் ரெடி பண்ணி வச்சுருவாங்க. நீங்கள் கேட்க அந்த ரைஸை எடுத்து பாதி பார்பாயில் ரைஸ் எடுத்து அழகாக அதை பாக்கி எல்லா இருக்கக்கூடிய கருப்பு, வெள்ளை, பச்சை எல்லா சாஸும் மிக்ஸ் பண்ணி ஒரு அடி அடித்து கொடுத்துருவாங்க. அதில் அந்த உண்டாக்கக்கூடிய பாத்திரம் நல்ல சூடாக இருந்தாலும் அந்த அந்த சூடு வந்து இந்த பாக்டீரியாவை கொள்ளுமே தவிர இந்த பாக்டீரியா உருவாக்குற டாக்ஸின்ஸை அது எதுவுமே பண்ண முடியாது. அதனால தான் இன்கேஸ் இந்த ஃப்ரைட் ரைஸ்லையோ இல்லை எந்த சமைச்ச பொருளாக இருந்தாலும் ஏதாவது ஒரு டாக்ஸின் மிக்ஸ் ஆகிருந்தால் 1 to 6 hours உள்ள ஃபுட் பாய்சனிங் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. மூணாவது ரொம்ப முக்கியமானது டாக்ஸிக் ஷாக் சிண்ட்ரோம். இது என்னென்னா, முன்னாடி காலத்தில் ரொம்ப நாள் முன்னாடி நம்மளுடைய பெண்கள் எல்லாருமே மாதவிடாய் காலத்தில் இந்த மாதிரி கமர்ஷியலாக பேட்ஸ் யூஸ் பண்ணாமல் அவங்க வீட்டில் இருக்கிற துணியை அழகாக கழுவி மடக்கி வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சம்டைம்ஸ் அவங்க என்ன ஆகிடும்னா, சம்டைம்ஸ் உள்ளே வச்சுருக்க துணியை மறந்துட்டாங்கன்னா அந்த பாக்டீரியா அதுலேயே மல்டிப்ளை ஆகி அங்கேயே டாக்ஸின் ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு ஷாக் அளவுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு சான்ஸ் இருக்குது. இதுவும் ஒரு டாக்ஸின் தான். இந்த டாக்ஸினுக்கு பேர் TSST டாக்ஸின். இதுவும் ஒன்று என்ட்ரோடாக்சின் தான். ஸோ இந்த டாக்ஸின் என்ன பண்ணுன்றது அடுத்த ஸ்டைலில் பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்முடைய டாக்ஸிக் ஷாக் சிண்ட்ரோம். ஸோ இந்த டாக்ஸின் சொல்கிறது ஒரு சூப்பர் ஆன்டிஜன். அப்படின்னா இது நார்மலாக நம்ம ஒரு ருட்டீனாக ஒரு ஐடென்டிஃபை பண்ணி அதை கொண்டு போய் ஒரு ஏபிசி காட்டி அதை டி செல் ஆக்டிவேட் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. டைரெக்டாக டிஎஸ்டி டாக்ஸின் டி செல்லை ஆக்டிவேட் பண்ணும். வேறு விதமான டி செல் ஆக்டிவேட் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, நிறைய சைட்டோகைன்ஸ் ஒரே நேரத்தில் ரிலீஸ் ஆகும். அப்படி ரிலீஸ் ஆகும்போது பேஷண்ட்டுக்கு என்னென்னலாம் இருக்கலாம், ஜுரம் வரலாம், டக்குன்னு பிபி குறையலாம், மியூக்கோஸால் ஒரு ரெட்னஸ் வரலாம், கன்ஃபியூஷன் இருக்கலாம், டயரியா இருக்கலாம், ஸ்கின்னில் ரெட்டாக இருக்கலாம், ஸ்கின் ரேஷ் ஃபார்ம் ஆகலாம், தோல் உரிய ஆரம்பிக்கலாம். இங்கேருந்து ஆரம்பித்து ஸ்லோலி உங்களுக்கு பேஷண்ட்டுடைய லிவர், கிட்னி, லங்ஸ், பிரெயின் இதெல்லாம் அஃபெக்ட் ஆகக்கூடிய சான்ஸ் இருக்குது. ஸோ கிளினிக்கலாக இதை என்ன பார்க்கணும் அப்படின்னா, கிளினிக்கலாக ஃபீவர் இருக்கா, பேஷண்ட்டுக்கு ரேஷ் இருக்கா, தோல் உரிய ஆரம்பிக்குதா, ஹைப்போடென்ஷன் இருக்கா, 3 டிஃப்ரெண்ட் சிஸ்டம்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கா, ப்ளஸ் கல்ச்சரில் வேறு எந்த ஆர்கனிசம் வளரலையா, அப்போது இது டாக்ஸிக் ஷாக் சிண்ட்ரோம். ஸோ லேபில் நம்ம கன்ஃபார்ம் பண்ணோம்னா இந்த டாக்ஸின் இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கு நம்ம லேட்டெக்ஸ் அக்ரிடேஷன் பண்ணலாம், ஆர் என்சைம் இம்யூனோ அசே பண்ணலாம். இந்த ஜீன்ஸ் இருக்கான்னு பார்க்கறதுக்கு, அதாவது இந்த TSST ஜீன்ஸ் டாக்ஸின் உண்டாக்கக்கூடிய ஜீன்ஸ் இருக்கான்னு பார்க்க டேரெக்டாக PCR பண்ணி பார்க்கலாம். இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் டக்குன்னு ஒரு ஹைப்பர் டென்ஷன் போகிறதுனாலையும் நிறைய ஃப்ளூயிட் லாஸ் இருக்கிறதுனால நம்ம ஐவி ஃப்ளூயிட்ஸ் கம்ப்ளீட்டாக ரஷ் பண்ணி பேஷண்ட்டுடைய பிபியை மெயின்டைன் பண்ணணும், வாசோப்ரெசர்ஸை யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த சோர்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன் என்ன முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ வெறும் இந்த பேடு வைக்கிறதுனால மட்டும் கிடையாது. இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, பேட் வைக்கிறதுனால மட்டும் கிடையாது, எந்த விதமான ஒரு சோர்ஸ், அதாவது ஒரு ஆப்சஸ் ஆக இருக்கலாம், இல்லை ஒரு பேர்ன்ஸு, இல்லை ஒரு அல்சராக இருக்கலாம். எந்த ஒரு டைப் ஆஃப் இன்ஃபெக்ஷன்லையும் எப்போ இது அழகாக இந்த பாக்டீரியா டாக்ஸின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கோ அதில் டாக்ஸிக் ஷாக் சிண்ட்ரோம் உருவாக்கலாம். ஸோ அது கூட இந்த டாக்ஸின் அழிக்கணும்னா நீங்கள் கிளிண்டாமைசின் கொடுக்கலாம், ஆர் கிளாக்ஸஸ்லின். இன்கேஸ் பேஷண்ட் எம்எஸ்எஸ் ஏதாவது எம்ஆர்எஸ்ஏ கிடையாது அப்படின்னா கிளாக்ஸஸ்லின் கொடுக்கலாம். இந்த எம்ஆர்எஸ்ஏவாக இருக்குதுன்னு ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னா வாங்கோமைசின் மட்டும்தான் இதுக்கான ட்ரீட்மெண்ட். ஓகே, அடுத்த முக்கியமானது, இந்த பாக்டீரியாவுக்கு ஏன் நம்ம இவ்வளோ பயப்படுறோம்னா, இனிஷியலாக அதாவது ஸ்டார்டிங்கில் இந்த ஸ்டெஃபிலோகாக்கஸ் ஆர் ரெசிஸ்டன்ஸ்லாம் வரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, அதில் ஒரு செல் வாலில் ஒரு பென்சிலின் பைண்டிங் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லி ஒரு ரிசெப்டார் இருந்துச்சு. இந்த ரிசெப்டாரில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பென்சிலின்னு சொல்லக்கூடிய ஆன்டிபயோட்டிக், அதாவது பீட்டா லாக்டம் ரிங் இருக்கக்கூடிய ஆன்டிபயோட்டிக் அட்டாச் ஆச்சு. அட்டாச் ஆகிறதுனால இந்த செல் வாலை அது கம்ப்ளீட்டாக ரிப்பேர் ஆகாமல் தடுச்சிடுச்சு. அப்படி தான் இந்த பாக்டீரியா நம்ம பென்சிலின் அஃபெக்ட் பண்ணி கில் பண்ணிட்டு இருந்துச்சு, அது இனிஷியலாக. ஸோ இந்த பாக்டீரியா என்னது, பாக்டீரியா கொஞ்சம் புத்திசாலியான பாக்டீரியா. ஸோ என்ன பண்ணுச்சு, இது அழகாக ஒரு ஜீன்
செப்பரேட்டாக ஒரு பீட்டா லாக்டமேஸ் ஜீன் அப்படின்றத வேற ஒரு பாக்டீரியாலேருந்து எடுத்து அழகாக அதனுடைய ஜீனோம் கூட சேர்த்து ஒரு என்சைம் ரெடி பண்ணிச்சு. அதுக்கு பேர் பீட்டா லாக்டமேஸ் என்சைம். ஸோ லாக்டமேஸ் என்சைம் என்ன பண்ணும், இந்த பென்சிலின் வந்த உடனே அந்த பென்சிலுடைய ரிங்கை உடைச்சி விட்ரும். ஸோ ரிங்கை உடைச்சி விட்டுட்டா இந்த ஆன்டிபயோட்டிக் டோட்டலி யூஸ்லெஸ், வேலை செய்யாது. ஸோ அதான் வந்து பென்சிலின் ரெசிஸ்டன்ஸ். இதோடைய அடுத்த ஸ்டெப்பு என்ன அப்படின்னா, ஒரு மெக்கே ஜீன் அப்படின்ற ஒரு ஜீன் இருந்தது. இந்த ஜீன் தான் வந்து நமக்கு ஒரு இந்த பென்சிலினுடைய, அதாவது பாக்டீரியாவுடைய செல்வாலில் இருக்கக்கூடிய பென்சிலின் பைண்டிங் ப்ரோட்டீனு அதோடைய ஷேப்பை மாற்றிட்டா என்ன ஆகும், இந்த ஆன்டிபயோட்டிக் வந்து அட்டாச் ஆகவே முடியாது. ஸோ இந்த மெக்கே ஜீனுடைய யூஸ்னால வரக்கூடிய ஒரு ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா ஆல்டர்டு பென்சிலின் பைண்டிங் ப்ரோட்டீன் 2A. ஸோ இதுதான் வந்து நம்ம எம்ஆர்எஸ்ஏன்னு சொல்கிறோம், மெத்திசிலின் ரெசிஸ்டன்ட் ஸ்டெஃபிலோகாக்கஸ் ஆரியஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ புதுசாக இருக்கக்கூடியது என்னென்னா விஆர்எஸ், அதாவது வாங்கோமைசின். நம்ம எல்லாத்துக்கும் வந்து வாங்கோமைசின் தான் ரொம்ப ஸ்ட்ராங்கு, இது என்ன இதை விட ஸ்ட்ராங்கான ஆன்டிபயோட்டிக் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் பாக்டீரியா அழகாக ஒரு ரெசிஸ்டன்ஸை ரெடி பண்ணிடுச்சு. எப்படி ரெடி பண்ணிடுச்சு, என்ட்ரோகாக்கஸ், அதுவும் ஒரு கிராம் பாசிட்டிவ் காக்கு இல்லையா, அதுக்கிட்டேருந்து ஒரு வேன்ஜீனை கடன் வாங்கி அதை அதனுடைய ஜீனோம் கூட சேர்த்து வாங்கோமைசினும் வேலை செய்யாத அளவுக்கு செஞ்சு வச்சிருக்கு. இதான் வந்து விஆர்எஸ். இந்தியாவில் அதிகமாக கேசஸ் இல்லை, ஆனால் அங்கங்கே மெதுவாக இந்த வாங்கோமைசின் ரெசிஸ்டன்ஸுடைய கேசஸ் ரிப்போர்ட் பண்ணிட்டு வராங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஹாஸ்பிட்டல் அக்வைர்டு எம்ஆர்எஸ்ஏ அண்ட் கம்யூனிட்டி அக்வைர்டு எம்ஆர்எஸ்ஏ. அதாவது இந்த எம்ஆர்எஸ்ஏக்கான டிஃப்ரெண்ட் டைப்ஸ் என்ன. ஸோ ஹாஸ்பிட்டல் அக்வைர்டு எம்ஆர்எஸ்ஏ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மெக்கே சப் டைப்ஸில் 1, 2, 3 காஸ் பண்ணக்கூடியது. இது வந்து மல்டிட்ரக் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும், கொஞ்சம் வில்லன்ஸ் கம்மியாக இருக்கும். இது ஒரு ஹாஸ்பிட்டலில் நம்ம ஆப்ரேஷன் முடிஞ்ச பேஷண்ட்ஸில் இல்லை நோசோகாமியல் அவுட் பிரேக்ஸில் ஆகக்கூடிய சான்ஸ் இருக்குது. அதே கம்யூனிட்டி அக்வைர்டு எம்ஆர்எஸ்ஏன்னு பார்த்தீங்கன்னா சப் டைப்ஸ் 4, 5, 6. ஆனால் இந்த பேண்டன் வேலண்டைன் லூக்கோசின் இருக்கிறதுனால கொஞ்சம் சிவியரான இன்ஃபெக்ஷன்ஸ் காஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஃபெக்ஷனாக இருக்கும். ஸோ எப்படி இதை கண்டுபிடிக்கிறது, எம்ஆர்எஸ்ஏ இருக்கா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, செஃபாக்செட்டின் ஒரு ஆக்சிசிலின் டிஸ்கோ இல்லை எம்ஐசி யூஸ் பண்ணலாம். பிசிஆர் பண்ணி மெக்கே ஜீன் இருக்கான்னு பார்க்கலாம். இல்லை லேட்டெக்ஸ் இமிட்டேஷன் பண்ணி இந்த செல் வால் ஆல்டர் ஆகிருக்கா அப்படின்றது நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இப்போ என்ன ஆச்சு, உங்களுக்கு ஒரு பேசிக்கான பாக்டீரியாவில் நிறைய டாக்ஸின்ஸ் இருக்குது, குவாக்லேஸ் என்சைம் இருக்குது, பேண்டன் வேலண்டைன் லூக்கோசிடின் இருக்குது. இந்த பக்கம் மெக்கே ஜீன்னால ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர் ஆல்டர் ஆகுது, பீட்டா லாக்டமேஸ் என்சைம் இருக்குது, வாங்கோமைசின் ரெசிஸ்டன்ஸ் ஜீன் இருக்குது. எல்லாம் சேர்த்து இது ஒரு சிவியரான ஒரு இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணக்கூடிய பாக்டீரியாகவும் நம்ம ரொட்டீனான யூஸ் பண்ணுற மருந்துங்களால் ட்ரீட் பண்ண முடியாத பாக்டீரியாவும் இந்த ஸ்டெஃபிலோகாக்கஸ் ஆரியஸ் மாறிட்டு வருது. ஸோ இதான் நம்ம வாங்கோமைசின் ரெசிஸ்டன்ஸ் பற்றி சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இதில் வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து விஆர்எஸ்ஏன்னு சொல்லுவோம், ஒன்று வந்து விஐஎஸ்ஏன்னு சொல்லுவோம். விஐஎஸ்ஏ அப்படின்னா இந்த செல் வால் திக்காகிறதுனால மட்டும் உண்டாகக்கூடியது. அதாவது எம்ஐசி ஒரு 4 to 8 இருக்கும். இது வந்து வாங்கோமைசின் இன்டர்மீடியட் ஸ்டெஃபிலோகாக்கஸ் ஆரியஸ்ன்னு சொல்லுவோம். இதே வந்து மோர் தேன் 16 போயிடுச்சுன்னா வாங்கோமைசின் ரெசிஸ்டன்ட் ஸ்டெஃபிலோகாக்கஸ் ஆரியஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த என்ட்ரோகாக்கஸ்லேருந்து இந்த ஜீனை எடுத்து வேனே பிளாஸ்மிடை எடுத்து அழகாக ஜீனை சேர்த்து இது ரெசிஸ்டண்ட்டாக ஆகுது. என்ன ஒரே ஒரு பிரச்சனை, இந்த வாங்கோமைசின் ரெசிஸ்டன்ஸ் இருந்தாலும் இந்த பாக்டீரியா நார்மலாக காட்டிலும் கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும். ஏன்னா புதுசாக அதோடைய கேரக்டர்ஸ் ஃபார்ம் ஆகும்போ ஆர் ஆட் ஆகிட்டே போகும்போ வீக்னஸும் கொஞ்சம் வரக்கூடிய சான்ஸ் இருக்குது. ஓகே, சரி. இங்கே வாங்கோமைசின் 16, 14 எம்ஐசிலாம் சொன்னோம் இல்லையா. ஆனால் கிளினிக்கலாக ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு எப்போ வந்து வாங்கோமைசின் எம்ஐசி 1க்கு மேலே போகுதோ அப்போவே நம்ம விஆர்எஸ்ஏவாக கன்சிடர் பண்ணி ட்ரீட் பண்ணுன்றதா அவருடைய ப்ரோட்டோகால். ஓகே, ஸோ ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால் பார்த்துடலாமா. ஸோ எதுவுமே பிரச்சனை இல்லை, எந்த ரெசிஸ்டன்ஸும் இல்லை, ரொம்ப நல்ல பாக்டீரியா அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக பென்சிலின் ஜி, நாஃபிசிலின், கிளாக்ஸோசிலின் யூஸ் பண்ணலாம். இல்லை இது வந்து ஒரு ஸ்கின் இன்ஃபெக்ஷன் மட்டும்தான் உள்ள ரத்தத்துலேயோ இல்லை வேறு டீப்பாவோ எங்கேயும் போகல அப்படின்ற பட்சத்தில் வந்து டிக்ளாக்ஸிலின், செஃப்லாக்சின், செஃபசோலின் இது போல யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவதா எம்ஆர்எஸ்ஏ இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம செஃப்லோஸ்போரின்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. மேபி 5th ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய 1-2 ஆன்டிபயோட்டிக் வேணால் யூஸ் பண்ணலாமே தவிர 1 to 4 செஃப்லோஸ்போரின்ஸ் யூஸ் பண்ணவே கூடாது. இதுக்கு ட்ரீட்மெண்ட் வாங்கோமைசின் மட்டும்தான். இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா
இன்கேஸ் ஒரு ஸ்கின் இன்ஃபெக்ஷன் லைஃப் த்ரெட்னிங் இல்லாத ஸ்கின் இன்ஃபெக்ஷனாக இருந்தால் லினசோலிட் யூஸ் பண்ணலாம். எண்டோகார்டைட்டிஸ் வேறு எங்கேயும் இன்ஃபெக்ஷன் இல்லைன்னா டாப்டோமைசின் யூஸ் பண்ணலாம். டிகோபிளானின், டெலவான்சின் யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் உங்களுக்கு எம்ஆர்எஸ்ஏவா இல்லையான்னு தெரியல, ஆனால் பேஷண்ட் ரொம்ப சிவியரான ஒரு கண்டிஷன் இருக்காங்கன்னா வாங்கோமைசின் அண்ட் அமினோகிளைகோசைட் சேர்த்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ரிப்போர்ட்டுக்கு வெயிட் பண்ணி ரிப்போர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ட்ரீட்மெண்ட்டை மாற்றிக்கலாம். அடுத்ததாக விஆர்எஸ்ஏ ஆர் விஐஎஸ்ஏ, இதுக்கு ட்ரீட்மெண்ட் லினசோலிட், டெலவான்சின், டாப்டோமைசின் மட்டும்தான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஞாபகம் வச்சுங்க, வாங்கோமைசின் உடைய எம்ஐசி 1க்கு மேலே போயிடுச்சுன்னா அது விஆர்எஸ்ஏவாக தான் கன்சிடர் பண்ணணும். இன்னொன்று வரக்கூடியது, சம்டைம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு ஒர்க் பண்ணக்கூடிய ஆளுங்கனால, நம்ம ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப்னால, இல்லை ஹாஸ்பிட்டல் நிறைய இந்த எம்ஆர்எஸ்ஏ பேஷண்ட்ஸ் வரதுனால ஒரு எம்ஆர்எஸ்ஏ அவுட் பிரேக் வரக்கூடிய சான்ஸ் இருக்குது. அப்படி இருந்தால் ப்ராப்பரான ஹேண்ட் ஹைஜீன் மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணணும். இந்த எம்ஆர்எஸ்ஏன்னு கண்டுபிடிச்ச பேஷண்ட்டை ஐசோலேட் பண்ணணும் அண்ட் ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃபை ஸ்க்ரீன் பண்ணணும். ஸ்க்ரீனிங்க்கு நம்ம யூஸ் பண்ணுறது மேனிடால், ஆக்சிசிலின், அகார். ஸோ இதில் ஸ்டெஃப்லோகாக்கஸ் ஆரியஸ் அதுவும் எம்ஆர்எஸ்ஏ மட்டும்தான் வளரும், வேறு எதுவும் வளராது. இன்கேஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், ஓகே சில பேருக்கு இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம நேசல் ஸ்வாபில் மட்டும்தான் வளர்ந்துருக்கு அப்படின்ற பட்சத்தில் விப்ரோசின் ஆயின்மெண்ட் 2% அவர் யூஸ் பண்ண சொல்லலாம். இல்லை ஸ்கின் ஸ்வாபில் வந்திருக்குன்னா டோரசிடின் பாத் நம்ம ட்ரை பண்ணலாம். சரியா? ஸோ ஃபைனலாக நம்ம என்னென்னலாம் பார்க்கணும் இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டாக்ஸின்ஸ், ஸ்டெஃப்லோகாக்கல் டாக்ஸின்ஸ் பார்க்கணும், வாக் டஸ்ட் டெஸ்ட் தெரிஞ்சிருக்கணும், டாக்ஸிக் ஷாக் சிண்ட்ரோம், ஸ்டெஃப்லோகாக்கல் ஸ்கேல் ஸ்கின் சிண்ட்ரோம், ஃபுட் பாய்சனிங், எம்ஆர்எஸ்ஏ, விஆர்எஸ்ஏ அண்ட் விஐஎஸ்ஏ அண்ட் ரொம்ப முக்கியமானது எம்ஆர்எஸ்ஏ எப்படி ட்ரீட் பண்ணுறோன்றதை நம்ம பார்த்துக்கணும். இதுதான் உங்களுக்கான பேசிக்கான ஸ்டெஃப்லோகாக்கஸ் டாபிக். ரொம்ப பேசிக்காக சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன் அண்ட் உங்களுடைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸையும் நான் சொல்லிட்டேன். பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.